ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா போக்கிமான் யூனிட் கேம் பிளே வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 போக்கிமானில் நம்ம சார்ஜார்ட் சூஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த மாதிரி நிறையா கேம் பிளே வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன தோணும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சில ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பேட்டில் போவோம். சப்போஸ் நம்மளோட சேனல் வந்து 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஸ்பெஷலாக ஒரு லைவ் GTA YCT கேம் பிளே வீடியோ போடலான்னு இருக்கேன். லைவில் நம்ம சேனல் 50 ரீச் பண்ணால் வாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போகுது. ரெடி கொடுத்துப்போம். இந்த கேம் வந்து ஒரு ரிங்கில் நம்ம ஒரு போக்கிமான்ஸ் இருக்கும் கைஸ், ஒயில்லே இருக்கும். நம்ம ஆப்போசிட் போக்கிமான்ஸும் இருக்கும். அவங்கள அடிக்க அவங்களுக்கு பால் மாதிரி ஒன்று கிடைக்கும், போக்கிபாலை நம்ம எதிரி ஆப்போசிட் டீமில் ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த ரிங்கில் போய் போக்கிபாலை யார் நிறையா அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. இப்போ போக்கிமான் வந்து நம்ம பிகாச்சுவே சூஸ் பண்ணிப்போம். கரெக்டாக 27. நம்ம டீமில் வந்து இக்லிஃபப், டேலஃபைன், வீனசார், அடுத்து இந்த பன்னி டைப் போக்கிமான்லாம் இருக்குது. ஃப்ளேம் டைப் இந்த ஃபுட்பால் மாதிரி ஒன்று உதயுமே அந்த போக்கிமான். எதிரி டீமில் இருக்கிற போக்கிமானும் இப்போ காமிக்கும். 3, 2, 1, 0. அதாவது 1 minute. இந்த கேம் வந்து கரெக்டாக 527 MB தான் கைஸ். நீங்கள் உள்ளே போய் விளையாடுறதுக்கு வந்து சில லோடிங்லாம் இருக்கும். அது வந்து 3 GBக்கு மேலே இருக்கும். எக்ஸ்ட்ரா இது பேக்கேஜ்லாம் அது 3 GB மேலே இருக்கும். நீங்கள் விளையாடுறது நார்மலாக விளையாடலன்னா ஒரு 527 MB தான் இந்த கேம் சைஸ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேமில் நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது பீக்காச்சுக்கு எவால்யூஷன் இந்த கேமில் கிடையாது. மற்றதுக்கெலாம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம அடிக்க லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹெல்த்துக்கு பக்கத்தில் ரவுண்டாக ஃபஸ்ட் லெவல்னு இருக்கா, இந்த போக்கிமான் அடிக்க இந்த பால் மாதிரி ஒன்று கலெக்ட் ஆகும் கைஸ். இதான் நம்ம ரிங்கு. இந்த போக்கிமான்ஸ்லாம் அடிச்சுட்டு அவங்க சைடில் இந்த ரிங்கு போட்டிருக்கோம் மேப்பில், அவங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலரில். அந்த ரிங்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ரிங்க்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். ஃபஸ்ட் ரிங்க் வந்து நம்ம 80 போக்கிபால் அது மேலே அந்த ரிங்கில் தூக்கி இருந்தோன்னா ஃபஸ்ட்டு இது பிரேக் ஆகிடும். செகண்ட் இது 100 தேவைப்படும் கைஸ். 100 ரிங் பால் இருந்தால் அந்த இதை பிரேக் பண்ணலாம். தேர்டு இது அன்லிமிட்டட். நீங்கள் எவ்வளோ பால் போட முடியுமோ அதில் போட்டிங்கன்னா ஸ்கோர் ஆனால் உங்களுக்கு அதை பொறுத்து தான் ஏறும். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்கள் ஏரியாவில் மிடில் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பால் போட்டாலும் இதாகாது. இதெல்லாம் எனிமி டீம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். எனிமி டீமில் ஒருத்தனை அடித்தாச்சு. இன்னொருத்தர் ஜரோடாக் இருக்கான், அவனையும் அடிச்சாச்சு. இந்த போக்கிபால் என்கிட்ட வந்து 5 தான் இருக்குது. இப்போ எதிரி டீமில் வந்து இந்த ரிங்கில் நம்ம நிற்கும் போது எதிரி டீமுக்கு லைஃப் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ரிங்கில் நின்னோன்னா நம்ம ஏரியா சைடில் இருக்கிற ரிங்கில் நம்ம நின்னோன்னா நம்மளுக்கு லைஃப் ஏறும். இப்போ வந்து என்கிட்ட லைஃப் இல்லை. இங்கே சைட்லலாம் பெரி கொடுத்துருப்பாங்க, அந்த பெரி கொடுத்தா உங்களுக்கு லைஃப் ஏறும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்களா 200 அந்த மாதிரி லைஃப் ஏறுதா. அடுத்து இங்கே இருக்கிற போக்கிமான்ஸ் அடித்தாலும் மேலே அவங்களுக்கு காமிக்கிது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வைல்ட் போக்கிமான்ஸ். இதெல்லாம் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னு காமிக்கும் பாருங்கள். அந்த பெருசு அடித்தோன்னா 4, குட்டியாக இருக்கிற பி மாதிரி இருக்கிறதெல்லாம் அடித்தா 2 பால்ஸ் கிடைக்கும். எனிமி டீம் வேறு அடிக்கிறாங்க. 2 பேர் அவுட் ஆகிட்டோம். அவுட் ஆனால் உங்களுக்கு அந்த போக்கி பால்னு நீங்கள் இழந்துருவீங்க கைஸ். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அவுட் ஆகும்போது லெஸ் ஆகிட்டே வரும் போக்கி பால்ஸ். இப்போ என்கிட்ட 13 போக்கி பால்ஸ் இருக்குது. இதுலேயே நிறையா இதெல்லாம் இருக்குது சார், பாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ். இந்த சைடு வந்து ஸ்மால் பாஸ் வந்து அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்மால் பாஸ். லாஸ்ட் 2 மினிட்ல நடுவில் வந்து பிக் பாஸ் வரும், அதுதான் மெயின் பாஸ். அந்த பாஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 போக்கிபால்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் அடித்து இப்போ இன்னும் 38 இருக்கா, 38 போக்கிபால்ஸ்
வச்சு இதை அடிச்சிட்டோன்னா இந்த இது உடஞ்சிரும். அடுத்து நாங்கள் செகண்ட் இதுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கிற போக்கிபாலெல்லாம் அடிச்சுட்டு நம்ம அங்கே போக்கிபாலை போட்டால் முடிஞ்சிடும். நான் சொன்ன அந்த ஸ்மால் பாஸ் வராங்க பாருங்கள், இந்த போக்கிமான்லாம் அடிச்சுட்டு அடுத்து மேலே அந்த கவுண்டிங் மாதிரி போதா அந்த போக்கிமானை போய் அடிக்கணும். இப்போ இதை முடிச்சிட்டோன்னா இப்போ அந்த போக்கிமானை போய் அடிக்கலாம். இது ரோட்டம், இதை அடித்தோன்னா நம்மளுக்கு 20 பால்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது ஸ்மால் பாஸ். இதே பிக் பாஸ் அடித்தோன்னா 50 பால்ஸ் கிடைக்கும். இங்கே எனிமியும் வந்திருக்காங்க. தண்டர் போல்ட் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இந்த நம்ம இதை டிஃபீட் பண்ணோன்னா இந்த ரோட்டம் வந்து இவங்க இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று டைம் நோட் பண்ணோம். அந்த டயத்துக்குள்ளே நம்ம அடித்தோன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரி நிறையா கேம் ப்ளே வீடியோஸ் போடணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் கேம் ட்ரை பண்ணி போடணுன்னாலும் கமெண்டில் சொல்லுவேன், ட்ரை பண்ணி போடுவோம். இப்போ இந்த இதை அடிச்சிட்டோன்னா 4 இது வைல்டு போக்கிமான்ஸ் தான் நீங்கள் மோஸ்ட்லி அடிக்கலாம். ஒரு ட்ரிக்காக சொல்ல, ஏன்னா நீங்கள் சில டைம் நிறையா போக்கிமான்ஸ் வந்து பவர்ஃபுல் போக்கிமான்ஸும் இதில் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம லெவலப் ஆக பவர்ஃபுல் போக்கிமான்ஸ்லாம் வரும். அதை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி சர்வை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் போக்கிமான்ஸை அட்டாக் பண்ணியே பால் செக்ரேட் பண்ணி அடிக்கலாம். இப்போ 2 பேரை போட்டாச்சு. இது 3ஆவது எனிமி. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் கைஸ் இப்போ அடிக்கிறது. ஏன்னா இதுதான் பிகினிங் லெவல். ஸ்டார்டிங் மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். போக போக கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா நிறையா போக்கிமான்ஸ் இருக்குது. இதில் மியூட்டூலாம் இருக்குது கைஸ். மியூட்டூ தான் எனக்கு தெரிஞ்சு இதில் பவர்ஃபுல்லான போக்கிமான். ஏன்னா நான் மியூட்டூ இன்னொரு அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணியிருந்தேன். மியூட்டூ வந்து சூப்பர் பவராக இருக்கும் கைஸ். மியூட்டூ எக்ஸ் அண்ட் ஒய் மெகா அவால்வும் இருக்குது சார் கைஸ் இதுலேயே. இப்போ போக்கிபால் போடுவோம். 36 போட்டாச்சு. இன்னும் 3 மினிட்ஸில் மெயின் பாஸ் வந்துடுவாங்க கைஸ். அந்த 3 மினிட்ஸில் அந்த மெயின் பாஸை நம்ம டிஃபீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 50 பால்ஸ் கிடைக்கும். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேம் மேலே டைமிங் வருதில்ல கைஸ், ஒவ்வொரு மேட்ச்சும் 10 மினிட்ஸ் தான். அந்த லாஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்கள் டபுளாக பால் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். இப்போ நீங்கள் 8 பால் நீங்கள் அதில் அடிச்சிங்கன்னா 16 பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். இப்போ ரோட்டம் வந்திருக்காங்க, திரும்பி ரோட்டம் இதை அட்டாக் பண்ணிட்டு 20 பால்ஸ் கிடைக்கும். இந்த ரோட்டம் அட்டாக் பண்ணால் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு போவோம் கைஸ். எனிமி வேறு வந்திருக்காங்க. இதில் யுனைட் மூவ்ங்கிற இருக்கலே பவர்ஃபுல் அட்டாக்னா இந்த யுனைட் மூவ் தான் கைஸ். இப்போ இந்த ரோட்டம் டிஃபீட் பண்ண போகிறோம். டிஃபீட் பண்ணியாச்சு. இந்த ரோட்டம் சப்போஸ் நம்ம ரோட்டமை டிஃபீட் பண்ணோன்னா அது நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணோம். வேறு நம்ம எனிமி டீம் ரோட்டமை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா ரோட்டம் நம்ம எனிமி டீமுக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்போ என்கிட்ட 42 பால்ஸ் இருக்குது. இதை அடிச்சிட்டோன்னா 50 பால்ஸ் வரும். 2 இந்த ஒரு போக்கிமான் அடிச்சிட்டோன்னா 46. இதை அடிச்சிட்டோன்னா 50 வந்துடும் கரெக்டாக. இதில் தண்டர் மூவ் வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ இந்த 50 பாலையும் ரிங்குள்ளே போடணும். போட்டாச்சு. இன்னும் 1 தான். போட்டு இதை இப்போ இந்த சைடு உடச்சாச்சா கைஸ். டோட்டலாக இதில் 5 ரிங் இருக்கும் கைஸ். ரைட் சைடு வந்து 2 இருக்கும், லெஃப்ட் சைடு 2 இருக்கும், மிடில் 1 இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது 80 பால்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை பிரேக் பண்ண முடியும். செகண்டில் இருக்கிறது 100 பால்ஸ் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான் செகண்டு. மிடில் வந்து நீங்கள் மிடிலை பிரேக் பண்ண முடியாது. அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கு தான் மிடில். நீங்கள் இந்த 4த்தையும் பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் உங்கள்கிட்ட போக்கிபால் இருக்குன்னா அந்த இடத்துல போய் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது தான் அந்த மிடில் பிளேஸ். இன்னும் ஒரு 45 செகண்ட்ஸில் வந்து மெயின் பாஸ் வந்துடும். இங்கே நம்ம எனிமி டீம் இருக்காங்க. யுனைட் மூவை போட்டு அடிப்போம். மேட்சாக காலி பண்ணிட்டோம். இக்லி பஃப் தான் இருக்குது. அதையும் அடித்தாச்சு. இப்போ பால்
23. ஓகே 27. இப்போ ரோட்டம் வந்திருக்காங்க. கரெக்டாக நம்மளுக்கு 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே ரோட்டமை டிஃபீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எப்படியாச்சும் அடிச்சிரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 1 0 அவ்வளோதான். 2 மினிட்ஸ்க்கு மேலே இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க பாஸ்லாம் இருக்க மாட்டாங்க கைஸ். கரெக்டாக மிடில் ஒரு பாஸ் அப்பியர் ஆகும். இந்த வாட்டி ஜாப்டோஸ் வந்திருக்கு. சில டைம் ரெக்வஸ்ட் ஆகலாம். அது ஒவ்வொரு மேட்சை பொறுத்து மாறும் கைஸ். இப்போ ஜாப்டோஸ் அடித்தாச்சு. 42 பால்ஸ். இங்கே எனிமி வேறு வந்திருக்காங்க. எனிமியை டிஃபீட் பண்ணிட்டு போய் அடிப்போம். எனிமி டீம் நம்மளோட போஸ்ட் ஒன்று காலி பண்ணிட்டாங்க. 43 பால் 86. நான் சொன்னேன்ல கைஸ் நம்ம டபுள் ஆயிரும்ன்ட்டு. இப்போ மேட்ச் ஆக்கும். இந்த இடத்துலேருந்து யுனைட் மூவ் போட்டு அடித்தாச்சு. திரும்பி ஒரு 7 பால் போடுவோமா? வேணா சேர்த்து வச்சுட்டு போடுவோம். ஆப்போனன்ட் டீம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம தான் வின்னர். இப்போ பாயிண்ட்ஸ் காமிப்பாங்க பாருங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். லெஃப்ட் சைடு நம்ம டீம், ரைட் சைடு அவங்க டீம். நம்ம பாயிண்ட் வந்து 799, அவங்க பாயிண்ட் 237. இப்போ MVP வந்து நான் தான். 226 பால் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேம் பிளே வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் பாருங்கள். வேறு ஏதாச்சும் கேம் பிளே வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சில ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணுவோம். இதில் ஸ்லோ ப்ரோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, இதிலே ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடணுன்னா கூட சொல்லுங்கள் கைஸ், போடுவோம். இதெல்லாம் பேட்ஜஸ் மாதிரி. ஓகே, இந்த இதை முடிச்சிடலாம். ஓகே, இந்த இதை சொன்னேன்ல கைஸ், இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் சொன்னேன்ல கைஸ், அதுதான் இந்த 3 GB. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.